ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, என்னை நோக்கி மன்றாடு, உன் கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்போம். அவர் நமக்கோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுல முதல் வாசகமாக தொடக்க நூலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆசையாய் பார்த்து பார்த்து உண்டாக்கிய இந்த பூ உலகை, மனிதனை, விலங்குகளை, காடு, செடி, மேடு, தண்ணீர், மலை எல்லாவற்றையும் ஏன் படைத்தோம் என்று கடவுள் வேதனைப்படுகின்ற அளவு மனிதனுடைய எண்ணங்கள் இருந்தன. அவன் சிந்தனைகள் முழுவதும் பாவத்திலே உழன்று கொண்டிருந்தன. இந்நிலையிலே இந்த மனிதர்களை ஏன் படைத்தோம் என்று ஆண்டவர் வருத்தமுற்றதாக தொடக்க நூலிலே 6வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இதிலே ஆண்டவருடைய பார்வையில் பட்டவர் நோவா. நோவாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை நான் அழித்தொழிக்கப் போகிறேன். அதனால் நீ உனது குடும்பங்களை அனைத்தையும் ஒன்று சேர்த்துக்கொள். எல்லா தகுந்த விலங்குகளிடமிருந்தும் 7 ஜோடிகளை ஆணும் பெண்ணுமாக எடுத்துக்கொள். தகாத விலங்குகளிடமிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடி எடுத்துக்கொள். ஏனென்றால் பாவத்திற்கு காரணம் பாம்பு என்கின்ற சாத்தான். அதனால் ஆண்டவர் தெளிவர சொல்லுகிறார், பறவைகள், வானத்து பறவைகள், பறவை இனங்களிலிருந்து 7 ஜோடி ஆணும் பெண்ணுமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறார். ஆனால் தகாத விலங்குகளிலிருந்து ஒரு ஜோடி எடுத்துக்கொள்ள சொல்கிறார். இவர் பார்த்து பார்த்து படைத்த இந்த உலகம் பாழாய் போனதை கண்ட கடவுள் இந்த உலகை மீண்டுமாக அழிக்க முடிவெடுக்கிறார். அதற்கு அவர் கண்ணுக்கு தெரிந்த ஒரு நீதிமான் நோவாவின் வழியாக 40 பகல் 40 இரவு வெள்ளத்தை உண்டாக்கி ஆண்டவர் உலகை அழிப்பதாக இன்றைய முதல் வாசகம் நாம் படிக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே, மார்க் எழுதிய நற்செய்தியிலே, ஆண்டவரோடு சீடர்கள் படகில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் இருக்கிறது. அதை வைத்து என்ன செய்வது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் அதை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. அவர்களுடைய கஷ்டமும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய கவலைகள் வேறு மாதிரியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த ஒரு அப்பம் நமக்கு போதுமா, இது நமக்கு பத்துமா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் மீது கோபம் கொள்கிறார். கோபம் கொண்டு, இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? 5 அப்பம் 2 மீனை நான் பல்லுக பெருக்கு செய்து எத்தனை பேர் கொடுத்தேன்? 5000 பேர் கொடுத்தேன். எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்கிறார். 12 கூடைகள் என்கிறார்கள். பிறகு 7 அப்பத்தை 4000 பேருக்கு கொடுத்தேன். அது எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள் என்று கேட்கிறார். 7 கூடைகள் என்றார். இன்னுமா உங்களுக்கு விளங்கவில்லை என்று இயேசு கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகமும் இந்த நற்செய்தி வாசகமும் சொல்லுகின்ற செய்தியை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். கடவுள் மனிதன் இந்த உலகை பல்லுகி பெருகி இந்த உலகை நிரப்ப வேண்டும். அவன் தன்னை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று கடவுள் ஆசையாய் மனிதனை படைத்தார். தன் மூச்சு காற்றை ஊதி மனிதனை படைத்தார். ஆனால் அவனுக்கு எதுவும் விளங்கவில்லை. அவனுடைய வாழ்க்கை பாவம், அவனுடைய ஆசை, இன்பம், கிடைத்தது, உண்ண கிடைத்தது, உழைத்தான், உண்டான், வாழ்ந்தான். இந்த சூழ்நிலையிலே அவன் எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. பாவம் என்பதே அவன் கண்ணுக்கு ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். ஆண்டவர் அவர்களோடு இருந்தும் கூட அவர்கள் பாவம் செய்ய பயப்படவில்லை. அதே போலதான் நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார். அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் எண்ணத்தில் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய எண்ணம் அனைத்தும் உணவின் மீது இருந்தது. இந்த உணவு நமக்கு எப்படி பற்றும் என்ற எண்ணம் இருந்தது. இப்படித்தான் பல நேரங்களிலே நம்மை சூழ்ந்து இருக்கின்ற பிரச்சனைகளை மட்டுமே நாம் பார்த்து நம்மோடு இருக்கின்ற கடவுளை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். நம்மில் இருக்கின்ற கஷ்டங்களை நாம் உற்று நோக்கி கொண்டே இருக்கும்போது அது பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனை போல் தான் தெரியும். ஆனால் என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள், அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்றால் அதை குறித்தே நீங்கள் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக மொழியே குறையாது. என் ஆண்டவன் எனக்கு இருக்கிறார். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அவர் சரி செய்வார் என்று நம்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அனைத்தையும் சரி செய்து கொடுப்பார். பல வேளைகளிலே நாம் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற பிரச்சனைகளால் நம்மோடு இருக்கின்ற கடவுளை மறந்து விடுகிறோம். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் மறந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை மறப்பது கிடையாது. அதனால்தான் தனது வான தூதர்களுக்கு கட்டளையிட்டு
தம்மை அவர் வழி நடத்துகிறார். நமக்கு முன்பாகவே அவர் செல்கிறார். நமது கால் கல்லின் மீது மோதாதபடிக்கு அவர் ஆண்டவர் நம்மை சூழ்ந்து நின்று காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு உரியவர்களாம் வாழ வேண்டும் என்றால் துன்பம், துயரம், கஷ்டம், பிரச்சனை அனைத்தும் தூக்கி எறிங்கள். இதைவிட பெரியவர் நம்மோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போம், மகிமை செய்வோம், அவரோடு வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.